ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 20வது திருவசனம். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஆண்டவர் தான் அதை செய்தார். ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் தான் நம்மை உயர்த்தினார் என்பதை கண்டு சிந்தித்து அறிந்து கொள்ளுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உயர்த்துகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்களாம், ஜாதிகள் அறிந்து கொள்வார்களாம். நீங்க இந்த வசனத்திற்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அவ்வளவு பெரிதாக அங்க சொல்லப்பட்டிருக்கும். 18ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரத்தில் தண்ணீரும் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றும் தண்ணீர் தடாகமும் கேணிகளில் தண்ணீரும் உண்டாயிருக்கும். நீங்க அடுத்த வசனம் வாசிங்கன்னா அதை விட சூப்பரா இருக்கும். வனாந்திரம்னா என்ன? வில்டர்னஸ். அந்த வில்டர்னஸ்ல கண்ட முள்ளு செடி, கண்ட கள்ளி செடி இதுதான் இருக்கும். அதாவது சொத்துக்கத்தாழை, கள்ளி செடிகள், அப்புறம் முள்ளு செடிகள், நிறைய அந்த நம்ம சொல்றோம்ல ஓட முள்ளு, அந்த முள்ளு, இந்த முள்ளுன்னு அந்த எல்லா முட்செடிகளும் அந்த வனாந்திரத்தில் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வனாந்திரத்துல இந்த மாதிரி முற்செடிகள் இல்லாம நான் கேதுரு மரங்களையும், அது மாத்திரமில்ல சித்தி மரம், அது மாத்திரம் இல்ல மிருதுவான செடிகள், ஒலிவ மரம், இதெல்லாம் வனாந்தரத்துல. அதுக்கப்புறம் அவாந்திர வெளியில எப்படி இருக்குமா? திராட்சை செடி எல்லாம் இருக்குமா. அந்த செடி வகைகள், அந்த மரங்கள், அத்தி மரங்கள், இதெல்லாம் கர்த்தர் புன்னை மரத்தையும் கேது அந்த பாய் மரத்தையும் அங்கே உண்டாயிருக்கும். அப்ப ஆண்டவர் பாருங்க, ட்ரையான நிலம், அந்த நிலத்துல தண்ணீரே வராது. அடைவன் வாழ்க்கை அவ்வளவுதான்பா, அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவன் ஆசீர்வாதம்லாம் பெற முடியாது, ஆசீர்வதிக்கலாம் முடியாது, ஆசீர்வாதம்லாம் வராது, நன்மை வராது, இவன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா? உங்களை கூட அப்படி சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? அவெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா அவ்வளவுதான், இங்க இருந்தது நம்ம கூட இருந்ததாவது ஏதாவது செஞ்சிருக்கலாம், அவங்க போனான்ல அதனால அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை வனாந்திரம். அவன் கையேந்தி தான் நம்ம கிட்ட நிக்கணும். நிறைய விஷயங்களை நம்ம பத்தி தவறா சொல்லியிருக்கலாம். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த பாஸ்டர் கஷ்டப்படுறாரு, நாங்க தான் அப்பப்போ ஏதாவது கொடுத்து உதவும். இதை கேட்கும் போது மற்றவர்களுக்கு என்ன நினைக்கும்? உங்க ஊழியத்துக்கு வந்திருக்கா, என்னடா இப்படி அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அதான் வனாந்திரம். அந்த வனாந்திரத்துல தண்ணீர் இல்லை, பள்ளத்தாக்குல நீரூற்று இல்லை, கிணற்றுல தண்ணி இல்லை. அது எப்படி? அதாங்க சரி போறாது, அவ்வளவுதான். இப்படி ஒரு கூட்டம் நம்மளை பிதற்றிட்டு அப்படியே நம்ம சொல்லி தூஷித்து கொண்டே அலையும். இந்த கூட்டமும் வனாந்திரத்துல வறண்ட பூமி தான், அது வறண்ட பூமி தானே. அந்த வறண்ட பூமியில முள்ளும் கள்ளி செடியும் வளர்ந்துருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நீக்கி கம்ப்ளீட்லி வாஷ் அவுட். வனாந்திரத்துல ஆறுகள், பள்ளத்தாக்குல நீரூற்றுகள்,
அந்த கேணி, இந்த கிணறு, கேணிகள்லாம் இருக்குல்ல, அதுலெல்லாம் தண்ணீர். அப்ப பாருங்க, அவர் சொல்றது இட் இஸ் கால்ட் அண்ட் ஃபர்டைல் லேண்ட். அது ஒரு செழித்த நிலமாய் மாற்றுகிறார். முதல்ல செழித்த நிலம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல கேதுரு மரம் வருது, அதுல அகாஷியா, அதாவது மிருது செடி வருது, அதுல ஒலிவ மரம் வருது, அதுல சித்தி மரம் வருது. இதெல்லாம் ஆண்டவர் அங்க கட்டளையிடுறார். அதுக்கப்புறம் பாருங்க, பள்ளத்தாக்குல கீழே இருக்கிற அந்த நிலங்கள்ல எல்லாம் ஆண்டவர் புன்னை மரமோ பாய் மரமோ, இந்த செழிப்புள்ள மரங்கள், அது செழிப்பு, அதான் செழிப்பை குறிக்கும். இந்த செழிப்பை ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த செழிப்பெல்லாம் கொடுத்து இதை கர்த்தர் தான் செய்தார், பரிசுத்தர் தான் இதை நடப்பித்தார் அப்படின்னு அதை கண்டு உணர்ந்து ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அப்படின்னா உங்களை யார் ஆசீர்வதிக்கிறாங்க, உங்களை யார் உயர்த்துகிறாங்க, உங்களை யார் மேன்மைப்படுத்துகிறார்கள் அப்படின்னா கர்த்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில ஜனங்கள் நிற்பார்கள். ஜனங்கள் நிற்பாங்க. எங்க வீட்டுல ஒரு தண்ணி கேன் ஒண்ணு இருக்கு. அந்த கேனை ஒரு தம்பி ஜெபத்துக்கு எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கேட்பா, இந்த கேன் எவ்வளோ பாஸ்டர் அப்படின்னு கேட்பான். நான் சொல்லுவேன், இந்த கேன் நாங்கள் வாங்கலப்பா, எங்களுக்கு காணிக்கையா கொடுத்தது, அது எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. இல்லை அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்கணும், நீ அதில் இருக்க பேரை படிச்சுக்கோ, அந்த கேனை, இந்த வாட்டர் கேனுடைய பேரை படித்து வாங்கிக்கோ, சொல்லுப்பா கடையில் இருக்கும், எனக்கு தெரிறது எங்கே கிடைக்கும்னு எனக்கு அதை கிஃப்டாக கொடுத்தாங்க. யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். நீங்க எதை எடுங்க, கர்த்தர் கொடுத்தார். எதை கேளுங்க, கர்த்தர் கொடுத்தார். அது விலை என்ன தெரியாது, கர்த்தர் கொடுத்தது. அப்ப தேவனாகிய கர்த்தர் கொடுத்தாருன்னா அதன் விலைகளை நமக்கு தெரியாது. ஆனா அவர் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது, இதான் சாட்சி. நான் வாங்கினேன். சிலர் சொல்லுவாங்கல்ல, சில ஷோகேஸ்ல வச்சிருப்பாங்க, சில பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க, வச்சுட்டு சொல்லுவாங்க, நான் அமெரிக்கா போகும்போது வாங்கினது, நான் ஜப்பான் போனப்போ வாங்கினது. நான் ஒரு டாக்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலே அவ்வளோ பெருசு, அவ்வளோ நீட்டு, அவ்வளோ பெரிய டைனிங் ஹால். அதில் பெரிய டேபிள், கிட்டத்தட்ட அந்த டைனிங் டேபிள் ஒரு 30 பேர் தாராளமாக உட்காரலாம் சாப்பிட்றதுக்கு. அப்போ அந்த 30 பேர் உட்காந்து அவங்களுக்கு பின்னாடி, அவங்களுக்கு பின்பக்கம் பேக் சைடில் 2 ஷோகேஸ், 2 ஷோகேஸ் ஃபுல்லாகவே டீ கப்ஸ். டீ கப்ஸ்னா வெரைட்டிஸ் ஆஃப் கப்ஸ், கலர்ஃபுல் கப்ஸ். அது ஒரு பெரிய டாக்டர் வீடு. ஒரு பெரிய டாக்டர். அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் லஞ்சுக்கு போயிட்டு, லஞ்சுக்கு நாங்கள் 2 பேர் தான் அழைக்கப்பட்டிருந்தோம், நானும் இன்னொரு போதகரும். நாங்கள் போய் அந்த வீட்டுக்கு போனால் அவங்க சாப்பாடு கல்யாண வீட்டுக்கு செஞ்சுருக்க மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க 2 பேருக்கு. அப்போ நாங்கள் பார்த்தப்ப அந்த கப்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் கப்ஸ் அது. அப்போ நான் கேட்டேன், இந்த கப்ஸ் ரொம்ப நல்லா இருக்க, டாக்டருடைய ஒய்ஃப் சிஸ்டர்கிட்ட, நல்லா இருக்கு சிஸ்டர் இது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரேக், அதாவது ரேக்கில் சில பார்ட்டிஷன்ஸ் இருந்துச்சு. இது நாங்கள் ஜப்பான் போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்தது, இது நாங்கள் ஜெர்மன் போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்தது, இது நாங்கள் ஃப்ரான்ஸ் போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்தது, இது அங்கே போனப்போ இங்கே போனப்போ அப்படின்னு அவங்க நாடுகள் பேரை சொல்லிகிட்டே வந்தாங்க. அதுக்கு ஒவ்வொரு பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ கப்ஸ் இருக்கு அவங்க வீட்டில். அது அவங்களுக்கு ஒரு ஆம்பிஷன், அதாவது அதை அந்த மாதிரி வாங்கி வைக்கிறது. அப்போ தான் யோசித்தேன், நான் ஜப்பான் போயிருந்தப்ப கர்த்தர் எனக்கு கொடுத்தது அது சொல்ல. நான் வாங்கினேன் பாஸ்டர், நான் வாங்கினேன். இது என்னது? நான் வாங்கினேன். நான் அங்கே போனப்ப நான் வாங்கினேன். ரைட். ஆனால் சிலருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கேன், அவங்க சொல்லியிருக்காங்க, இது கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தர் தந்தது. பாருங்க, அப்போதான் ஜனங்க சர்வ வல்லவர் பரிசுத்த உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அறிந்து கொள்வார்கள். இன்னைக்கு நீங்க வனாந்தரமா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க வனாந்தரமா இருக்கலாம், இன்னைக்கு உங்களுடைய வரவுன்ற நிலமா இருக்கலாம் நீங்க. ஆனா கர்த்தர்
ஒரு நீரூற்றை ஒரு ஒரு ஆறை பிரேக் பண்ணி கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு ஆறை அப்படி அப்படி அந்த கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? காவேரி ஆறு பெருசுதான், ஆனா அது போய் அது ஆரம்பிக்கிற இடத்துக்கு போங்க, குடகுமலைக்கு போங்க, சின்ன இடம், அதுல இருந்து அந்த நீரூற்று புறப்படுகிறது காவேரி தண்ணீர். அது வர வர நிறைய சிற்றாறுகள் அதோடு இணைந்து அது பெரிய ஆறாக மாறுகிறது. அந்த நீரூற்று புறப்படுகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மலைகளில் போங்களேன், மலைகளை போய் பாருங்க. மலைகளில் திடீர்னு சில வாய்க்காலில் தண்ணி ஓடும். அவங்க சொல்லுவாங்க, மழை நேரங்களில் மழை பெய்ததுக்கு அப்புறம் மலைக்குள்ள இருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும், இந்த வாய்க்கால்லாம் தண்ணீர் நிரம்பும். வெயில் காலத்துல சில நேரத்துல வறண்டு கிடக்குமா, ஆனா சில மலையில ஊற்றுலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும், அப்படியே கொஞ்சமா அது வாய்க்கால் மாதிரி ஓடிட்டே இருக்கும். நீங்க அதை குடிச்சிங்கன்னா அவ்வளவு தேன் மாதிரி இருக்கும் தண்ணி. ஆண்டவர் சொல்ல, நீங்க வறண்ட நிலமா தான் இருக்கீங்க, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பிரேக்கை உண்டு பண்ணி, ஒரு ப்ரூக் உண்டு பண்ணி, அதுல இருந்து ஒரு ஃபவுண்டைன் வந்து தண்ணீரை ஆறுகளைப் போல, நீரூற்றுகளைப் போல, உங்க தண்ணி அந்த கேணி, அதாவது கிணறு வறண்டு கிடந்திருக்கலாம். ஆண்டவர் திடீர்னு அதுல ஒரு பிரேக் த்ரூ கட்டளைட்டார்னா அதுல ப்ரூக் உண்டாகி உடனே என்ன பண்ணும்? தண்ணீர் புறப்பட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் அதை செய்ய போகிறார். அதை சர்வ வல்லவரை செய்ய நீங்க செய்ய முடியுமா? ஒரு ஊற்றை நீங்க வந்து தோண்டிக்கிண்டு ஒரு ஊற்றை நாங்க புறப்பட்டு வர பண்ணிட்டோம்னு சொல்ல முடியுமா? வறண்டு கிடக்குதுங்க, அது உடைச்சு அதுவே வெளில வரும். இதுதான் கர்த்தர் லஹாய் ரோயி, கர்த்தர் என்னை காண்கிறவர். வனாந்திரத்துல இதை செய்தார், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய போகிறார். நீங்கள் இதுவரை கண்ட துன்பம், இதுவரை கண்ட வேதனை, இதுவரை கண்ட வனாந்திரம், இதுவரை கண்ட வறண்ட நிலம், இதுவரை கண்டதான முச்செடிகள், இதெல்லாம் கர்த்தர் மாற்றி 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 உங்களை ஆசீர்வாதமான நிலையில கொண்டு வந்து நிறுத்த போகிறார். கர்த்தரை செய்தார் என்று ஜனங்கள் வாயில அறிக்கையிட போறாங்க. அவங்க வாழ்க்கையில எப்பா ஏதோ ஒரு பணக்காரன் இல்ல, ஏதோ ஒரு செல்வந்தன் இல்ல, கர்த்தரே செய்தார். He himself, God himself blessed them அப்படி என்று சொல்ல போகிறார்கள். அதை கண்டு நீங்கள் கர்த்தரை துதிக்க போகிறீர்கள். இப்பொழுதே துதிக்க ஆரம்பியுங்கள். அந்த கேதுரு வளரட்டும், அதுல சித்தியும் வளரட்டும், அங்கே புன்னை செடிகள் வளரட்டும், புன்னை மரங்கள் வளரட்டும், அங்கே ஒலிவ மரங்கள் வளரட்டும், அங்கே ஆண்டவர் தந்திருக்கிற நிறைய ஆசீர்வாதம் பாய் மரங்கள் வளரட்டும். கர்த்தர் இந்த காலை வேளைகள் உங்களுடைய வறண்ட வாழ்க்கை, வறண்ட நிலம் போன்ற இருந்ததான காரியம் மாறி நீரூற்று நிறைந்த செழிப்பான பூமியாய் மாற்றி, அதுல செழிப்பான மரங்களை தந்து, தேவதாரு விருட்சங்களை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மறந்து விடாதீர்கள். ஆமே ஆமே.